ரிஷபராசிக்காரர்களுக்கு ரத்த வந்த உறவுகள்லேயே பாருங்க, ரிஷபராசிக்காரங்க தான் உண்மையாகவே ஒரு உறவா இருக்கக்கூடியவங்க. இவங்க நல்லது செய்ய நினைச்சா கூட அதையும் கூட வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இதுல இருந்து இந்த பாதிப்புல இருக்காங்க அப்படின்னா வெளியில வரதுக்கு என்ன பண்ணலாம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டாபிக் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அதை யார்கிட்ட கேட்க போறேன் அப்படின்னா, இவங்க அஸ்ட்ராலஜர், மலர் மருத்துவம் மூலமா நிறைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பர் டூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு இப்ப இருக்கிற சின்ன குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் சொல்லக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. சோ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் டிப்ரெஷனுக்கு, மேஷராசி நேயர்களுக்கான டிப்ரெஷனுக்கு இவங்க தான்ப்பா காரணம், இதனாலதான் இவங்களுக்கு டிப்ரெஷன் வருது, இந்த ஒரு நபர் தான் காரணம் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? அது யாரா இருப்பாங்க, அந்த மன அழுத்தத்திலிருந்து அவங்க எப்படி வெளியில வருது, முதல்ல இந்த மன அழுத்தம் ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஏற்படுதுன்றத ஒரு சின்னதா ஒரு லைன்ல சொல்லிடுங்க. அப்புறம் ஒவ்வொரு ராசிக்குமான அந்த மன அழுத்தத்தை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ சோதரர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு இப்போ உள்ள தலைமுறைக்கு ரொம்ப முக்கியமானது. ஆமா, அதே இது பாருங்க, 75 80 பிறந்தவங்களுக்கு இந்த வார்த்தைனா என்னன்னு தெரியாது. யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப மன அழுத்தமா இருக்கேன், மூடோட்டா இருக்கேன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா, விளக்கு மதிச்சு அடிப்பாங்க. அப்படித்தான் நம்மளாம் அடி வாங்கணும் நாங்கெல்லாம். ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஒரு 4 வயசு குழந்தைங்க முத கொண்டு ஒரு 5 வயசு குழந்தைல இருந்து பார்த்தா எனக்கு மூடோட்டு சாம் போயிரு, நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சராசரியாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ உள்ள உணவு முறைகள் நிறைய முன்னாடி உள்ள உணவு முறைக்கு இப்போ உள்ள உணவு முறைக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அதனாலதான் பார்த்தீங்க இப்போ எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சிருது. ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே மாதிரி எண்ணெயில் வறுத்த சாதத்தையே பாருங்க எண்ணெயில் வறுத்து கொடுக்குறது, இது எல்லாமே பிள்ளைகளுக்கு பாருங்க பல விதத்துலேயும் அதிகமான மன அழுத்தத்தை கொடுக்குது. அதே நேரங்களில் முன்பெல்லாம் பார்த்துக்கங்க கூட்டு குடும்பமாக இருக்கும். அப்போ பேரண்ட்ஸ் 2 பேர் வேலைக்கு போனாங்க அப்படின்னா பாட்டி தாத்தா இருந்து வளர்த்துக்கிட்டு வருவாங்க. நைட்டு தூங்குறப்ப கதை சொல்லியே வளர்த்துட்டு வருவாங்க. அப்பதான் நிறைய பாருங்க புராண கதைகள் இது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு அதை அப்போ ஆழமாவே மனசுல பதிஞ்சிரும். அப்ப அந்த புராண கதைகள்ல எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. ஒவ்வொரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு புராண நூலா இருக்கட்டும், எல்லா மதமே பாருங்க மக்களை வழிநடத்துறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப அதுக்குள்ள நேரங்கள் இல்லை. யாரும் பாத்துங்க தனி குடும்பம் தனித்தனியா இருக்கிறதுனால குருவி கூடுல 6 மாச பிள்ளைகளை கூட பாருங்க டேக்கர்ல வண்டி விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அப்ப பெத்தவங்க வளர்க்கறத விட அதிகமா வேலை பாக்குறவங்க தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பிள்ளைக்கு அன்பும் இந்த கவனிப்பும் கிடைக்காது இல்ல. அதுதான் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியா இருக்கிறதே பாத்துக்குங்க. அதுக்கு மேல இப்ப ஒரு நவீனமான ஒரு பழக்கம் மொபைல் போனு தான். அது ஒரு பேசனாவே மாறிடுச்சு. ஆனா அதோட விபரீதம் என்னன்னு தெரியல. நிறைய பாதிப்புக்கு ஆளாகி வராங்க. அதுக்குமே பாருங்க இந்த மலர் மருத்துவம் நல்ல ஒரு தீர்வை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. 4 வயசு பிள்ளைங்க முத கொண்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டுல இருந்து மொபைல்ல பாக்குறது சரி எல்லாமே இருக்குது. இது எல்லாம் அந்த காலப்போக்கில் வரக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அதிகமாக மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வியாதி உருவாயிடுச்சு. இது ஒரு பெரிய வியாதினே சொல்லலாம். அதாவது ரொம்ப உயிரை கொள்ளக்கூடிய நோய்னா கேன்சர், அதுக்கு மருந்தே கிடையாது. அதை விட ரொம்ப பாதிப்பாக இருக்கக்கூடியது இந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய மன அழுத்தம். ஓகே. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யாராக இருப்பாங்க, அதுல இருந்து எப்படி அவங்க வெளில வராங்க அப்படின்றத பார்த்துடலாம். அம்மா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த டிப்ரெஷனை ஏற்படுத்தக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க. அதுல இருந்து அவங்க எப்படி ரெக்கவர் ஆகி வெளியில வரலான்றதையும் நம்ம பார்க்கலாம். உங்கள யாராவது ரிஷபராசியா இருக்கீங்க அப்படின்னா
இவங்க தான் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, இவங்களால தான் எனக்கு டிப்ரெஷன் அப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். நீங்க சொல்லுங்கம்மா. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் தொந்தரவு கொடுக்குற எல்லாமே உடன் பிறந்தவர்கள் தான். ஓ. ஏன்னா இவங்களுடைய 3ஆம் வீட்டில் தான் செவ்வாய் நீசமாகறாரு. அப்போ இவங்களுக்கு வந்து நல்லா இவ்வாடுக்கு படித்து ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும், இவர் குறிக்கோளோட தான் வரக்கூடியவங்க. ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் பாருங்க சின்சியராக வேலை பார்க்கக்கூடியவங்க, எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கக்கூடியவங்க தான். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க, பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உடன் பிறந்தவங்க அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனேவும் இவங்க குடும்ப விஷயத்தை அத்தனை தூக்கி எடுத்து போட்டுட்டு அவங்களுக்காக போய் எல்லாம் இறங்கி போய் செய்வாங்க. உடன் பிறந்தவர்கள் சகோதரனாவும் இருக்கலாம், சகோதரியாவும் இருக்கலாம். ஆமா. அப்ப இவங்களுக்கு அங்க வந்து இவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா வரமாட்டாங்க. அப்ப இவங்க வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து கிடையாது. அப்ப உடன் பிறந்தவங்ககிட்ட இவங்க எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும், அதை வந்து கொஞ்சம் ஏமாறக்கூடாதுல்ல, அந்த இது தன்மை இவங்களுக்கு கிடையாது. இவங்களை வச்சு உடன் பிறந்தவங்க பயன்படுத்திக்கிடுவாங்க. ஏதாவது ஒரு காரியம் ஆகணுமோ, ஏதாவது விஷயமா இருக்கட்டும், சார் அவட சொன்னா செஞ்சு கொடுப்பா அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துருவாங்க. அதே நேரத்துல அவங்க கொஞ்சம் இவங்களை வந்து தூக்கி எறிய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய காரியங்கள் முடிஞ்ச உடனேவும் அந்த நேரம் இவங்க டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. அந்த டிப்ரெஷன் தான் வந்து பெரிய அளவில் கொண்டு வரவே முடியாது. அதுக்கு ஒரு தீர்வு வந்து இவங்களால யாராலையும் கொடுக்கவே முடியாது. என்ன இப்படி பேசிட்டானே என் தம்பி, எங்க அக்கா அப்படி பேசிட்டாளே, அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, சரி இனிமே நம்ம போகவே கூடாது, இப்ப நம்மளோட வேலையை பார்ப்போம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு தேவைப்படுறப்ப அந்த மனசு அந்த ஆதங்கம்னு சொல்லுவாங்க, ரொம்ப பாதிக்கப்படும். ரத்த வந்த உறவுகள்லயே பாருங்க, ரிஷபராசிக்காரங்க தான் உண்மையாகவே ஒரு உறவா இருக்கக்கூடியவங்க. அந்த ரத்த வந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது அவங்கதான். ஏன்னா சந்திரன் வந்து ரிஷபத்துலதான் உச்சமாகறாரு, சுக்கிரன் அங்கதான் ஆட்சி வீடு வேற, அப்படி 2ஆம் இடம் காலபுருஷன் 2ஆம் வீடு வேற. அப்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம். தான் ஏமாந்தாலும் பரவாயில்ல, ஆனா என்னுடைய கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க தான். இதனாலயே பாருங்க, இந்த உடன் பிறந்தவங்களுடைய ஏமாற்றத்தை தாங்க முடியாம காலப்போக்கில் இவங்க வந்து தனி மனிதரா இருக்க ஆரம்பிச்சுறாங்க. தனிமையை விரும்ப எல்லாம் நான் ஏமாந்துட்டேன், போதும்பா இதுக்கு மேல ரொம்ப மாறி மாறி அடிபட்டுக்கிட்டே இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ சொல்லலாம், நீ வாட்டுக்கு வாழையா பார்த்துக்கோ அப்படி சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. ஆனா ரொம்ப ஒரு தனிமைப்படுத்த ஒரு 45 வயசுக்கு அப்புறம் பாருங்க, இவங்களே ரொம்ப வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகி யார்கிட்டயுமே பேசுறதே குறைச்சிருவாங்க. அந்த மாதிரி தனி மனிதராக இருக்கக்கூடிய தனி தீவா மாற ஆரம்பிச்சிருவாங்க. நான் யாரையுமே நம்பல, எனக்கு யார் எந்த உறவும் எனக்கு வேண்டாம், பார்க்கக்கூடிய உறவுகளை பூராமே பகையாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க நல்லது செய்ய நினைச்சா கூட அதையும் கூட வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மன அழுத்தம் வந்து டிப்ரெஷன் அதிகமா இருக்கும். ஏன்னா சந்திரன் உச்ச விடல, அவர் தானே வந்து மனோகாரகர்னு சொல்லக்கூடியவர். இப்ப மனதிற்கு அதிகமாக ஒரு முக்கியத்துவம் கூட ரிஷபராசிக்காரங்க தான். அப்ப அங்க அந்த பாதிப்பு வந்தோடனே தான் இவங்களுடைய மனசுல வந்து ரொம்ப ஒரு ஆழமா பதிஞ்சிரும். எல்லாத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தனக்குள்ளேயே தனக்குத்தானே ஒரு தண்டனையை கொடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க பார்க்க ரொம்ப சாப்பிட்டா தான் இருப்பாங்க. அதனாலதான் வந்து ரிஷபராசிக்காரங்க நீங்க வந்து உங்களுடைய உடன் பிறந்தவர்கிட்ட ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். இது உண்மை அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா பண்ணுவாங்க. இவங்க வந்து நீங்க சொல்லிட்டீங்க உடன் பிறந்தவர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க, டிப்ரெஷனுக்கு காரணம் அவங்க தான்ட்டு. இப்ப இதுல இருந்து இந்த பாதிப்புல இருக்காங்க அப்படின்னா வெளியில வரதுக்கு என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுமே வந்து எந்த வயசுல இருந்தாலுமே முருகர் வழிபாடு பண்ணணும். அது செவ்வாய்க்கிழமை காலையில வந்து ஒரு 6ல இருந்து ஒரு 7 மணிக்குள்ள செவ்வாய் கோர வருது. அப்ப செவ்வாய் கோர வர்றப்ப அந்த நேரங்கள்ல போய் தனிச்ச முருகரா இருக்கணும். தண்டாயுதபாணி, பாலமுருகன், குமரன் இப்படிலாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தனிச்ச முருகரா இருக்கிற வள்ளி தெய்வானை இல்லாம குழந்தை முருகரா இருக்கிறவருக்கு போய் அங்க பாலாபிஷேகம் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்து கந்த சஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணணும். ஏன்னா அந்த ரத்த பந்த உறவுகளால் ஏற்பட்ட அந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு முருகர் தான் காரகம். அப்ப செவ்வாய்க்குரிய காரகரும் பாருங்க முருக கடவுள் தான். அதனால வந்து அப்படி இவங்க வந்து அந்த முருகர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுடைய உடன் பிறப்புகள்கிட்ட வந்து ஏமாற மாட்டாங்க. அவங்களால இவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் எதுவும் வராது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த ராசிக்கு டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார், எப்படி அவங்க அதுல இருந்து ரிலீவ் ஆகிறது அப்படின்னு ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்க. நன்றி. நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சங்கரேஸ்வரி அம்மாவை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாதக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, உங்களுக்கான தகவல்களையும் கன்சல்டேஷனையும் எடுத்துக்கணும் அப்படின்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.